إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பான நதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்த நாளான இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஜும்மா ஃபுத்பாவுக்கு நேரத்தோடு வந்து அமர்ந்திருந்து ஃபுத்பாவை கேட்பதற்கு வந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய தூய்மையான நல்ல எண்ணத்திற்கு ஏற்ப நிரப்பமான கூடிய தருவமாக. இஸ்லாம் கூறும் சகோதரத்துவம் என்பது இன்றைய ஃபுத்பாவின் தலைப்பு. அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பின் முக்கியத்துவத்தை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. சகோதரத்துவம் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைகள் மிக முக்கியமான அடிப்படை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நாமெல்லாம் சகோதரர்கள் என்பதை பல முறை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடும் போது இன்னமல் முஃமினூன இஹ்வா என்று சொல்கிறார். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள் தான். முஃமின்கள் என்றால் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் உஜூதுல்லாஹ், அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்த வேண்டும் என்பதை ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் எம்மிடம் கேள்வி கேட்பான், ஹிசாப் என்கின்ற கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதை ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நிராகரித்தவர்களுக்கு நரகத்தை கொடுப்பான் என்பதை ஈமான் கொண்டவர்கள். இந்த ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் என்று சொல்கிறான். இந்த ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் அவர்களை சேர்த்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சகோதரத்துவம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்தார்கள் என்றால் அது சகோதரத்துவம் என்கின்ற அடிப்படையை வைத்துதான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை வைத்து ஒருவன் பெரியவன் என்பது கிடையாது. இஸ்லாத்தை வைத்து இஸ்லாத்தில் ஒருவர் பிறப்பால் பெரியவர் என்பது கிடையாது. அனைவருமே சமமானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பான மனித சமூகம் என்பது சமமானது என்பதை வலியுறுத்தி சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஜாஹிலியா காலம் என்று அதை சொல்வார்கள், மடமை காலம் என்று சொல்வார்கள். பணக்காரர்கள் ஆக்கிரமிப்பு, அதாவது எந்த அளவுக்கு என்றால் ஏழைகளை கொடுமை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள், பெண்களை கொடுமை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். அவர்களிடம் பொருளாதாரம் இருந்தது, ஆட்சி அதிகாரம் இருந்தது. இந்த சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவம் என்கின்ற இந்த ஒரு ஒற்றை குறிக்கோளை, இந்த ஒற்றை கருத்தை அந்த சமூகத்திடம் சொன்னார்கள். அந்த சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள், பணக்காரர்கள் என்ற திமிரில் இருந்தவர்கள் அனைவருமே இஸ்லாத்துக்குள்ள வரும்பொழுது சகோதரர்களாக மாறிவிட்டார்கள். பண்பானவர்களை, சகோதரத்துவம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. முதலாவதாக இந்த சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்ன? முஃமின்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு என்னன்னா, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன். ஒருவர் ஈமானை அடைந்து கொள்ள முடியாது. ஈமானை அடைந்து கொள்ள முடியாது எதற்கும் என்றால், நான் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளை விடவும் அவர்களுடைய பெற்றோரை விடவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களை விடவும் நான் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவனாக ஆகாதவரை அவர்கள் ஈமானை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப ஈமானுக்கு வரைவிலக்கணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அவர்கள் மீது நாம நேசம் கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிருக்கு மேல் நேசிப்பது என்பது அந்த முஃமின்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பண்பு. பண்பானவர்களை சகோதரத்துவம் ஏற்பட வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் அனைவரும் உயிருக்கு மேல் நேசிக்க வேண்டும். இல்லை என்றால் சகோதரத்துவம் ஏற்படாது. இது முதலாவது பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். சூரத்து தௌபால 24வது வசனத்துல قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. سبحان الله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய பட்டியலை நமக்கு தருகின்றார். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் என்று ஆரம்பிக்கின்றார். உங்களுடைய பெற்றோர்களை விடவும் உங்களுடைய பிள்ளைகளை விடவும் உங்களுடைய மனைவிமார்களை விடவும் உங்களுடைய சகோதரர்களை விடவும் உங்களுடைய வியாபாரத்தை விடவும் உங்களுடைய பொருளாதாரத்தை விடவும் நீங்க பயந்து நஷ்டமடைந்து விடுமோ என்று பயந்து செய்யக்கூடிய வியாபாரத்தை விடவும் உங்களுடைய வீட்டை விடவும் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில் போரிடுவதும் உங்களுக்கு விருப்பமான ஒன்றாக ஆகாவிட்டால் ஃபதரப்பசு என்று சொல்கிறார். ஃபதரப்பசு என்றால் காத்திருங்கள். ஹத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை வரும் வரை காத்திருங்கள். ஆகவே அல்லாஹ்வை விரும்புவதும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்புவதும் ஈமானுடைய அடையாளம். அல்லாஹ்வை விரும்புவது என்றால் அஷத்து ஹுப்ப லில்லாஹ். அல்லாஹ்வை விரும்புவது என்றால் முஃமின்கள் எப்படி விரும்புவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அஷத்து ஹுப்ப லில்லாஹ். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தீவிரமாக நேசிப்பார்கள். அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதை செய்வதற்கு அவர்கள் முன்வருவார்கள். யுஸாரிஊன ஃபில் கைராத். நன்மை என்று சொன்னால் நன்மைக்கு முந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். தீமை என்று சொன்னால் தீமையிலிருந்து அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விரும்பக்கூடியவர்களுடைய மிக முக்கியமான பண்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்புவது என்றால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்பார்கள். வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுது. உங்களுடைய தூதர் எதை தந்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தூதர் எதிலிருந்து உங்களை தடுத்தாலும் அதிலிருந்து நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பக்கூடிய பண்பு. இந்த பண்புடையவர்கள் தான் உண்மையான சகோதரர்கள். இந்த உண்மையான சகோதரர்கள் பேரளவில் கிடையாது சகோதரர். ஒருவர் அப்துல் ரஹ்மான், ஒருவர் அப்துல் காதர். இவர் ரெண்டு பேருக்கும் சகோதரத்துவம் வரணும்னா அந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படணும். இப்படியானவர்களுக்கு தான் நேசம் உண்டாகும். மாறாக வேற மற்றவர்களுக்கு நேசம் உண்டாகாது. ஏன்னா மற்றவர்கள் எதற்காக பழகுவார்கள்? இந்த உலக விஷயத்துக்காக பழகுவார்கள். பணம் இருப்பது, எனக்கு பணம் இருக்குதுன்னா பழகுவாங்க, எனக்கு பொருளாதாரம் இருக்குதுன்னா பழகுவாங்க. நான் செல்வ செழிப்பா இருக்கிறேன்னா எல்லோரும் வந்து என்னிடம் பழகுவார்கள், என்னை கவனிப்பார்கள், எனக்கு கண்ணியப்படுத்துவார்கள். எனக்கு 4-5 கடை இருக்குது, என்னுடைய வியாபாரம் செழிப்பாக இருக்குதுன்னா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் என்னை மதிப்பார்கள். ஆனா இந்த சகோதரர்கள் அப்படி கிடையாது. அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களை இவர்கள் நேசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடியவர்களை, உளமாற விரும்பக்கூடியவர்களை, உள்ளம் முழுவதுமாக அந்த விருப்பத்தோடு இருக்கக்கூடியவர்களை இவர்களும் நேசிப்பார்கள். பணத்துக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ, இவர் இந்த குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கார் என்பதற்காகவோ, இந்த ஊர்ல இருந்து அவர் வந்திருக்கிறார் என்பதற்காகவோ எல்லாம் நேசம். அதற்கல்ல நேசம். எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஒருவர் நேசித்தால், அவருடைய வாழ்க்கை அப்படி பிரதிபலித்தால் அவரிடம் சென்று அவருடைய நேசத்தை சொல்லக்கூடியவராக, சகோதரராக பழகக்கூடியவர்கள் தான் இவர்கள். அன்பானவர்களை, இஸ்லாம் 3 வகையான உறவை நமக்கு சொல்கின்றது. ஒன்று என்ன? நம்முடைய குடும்ப உறவு. நம்முடைய தாய் தந்தைகளோடு நம்ம நேசம் பாராட்டுவது, நம்மளுடைய குடும்பத்தோடு நாம நேசம் பாராட்டுவது நிச்சயமாக கடமையாக்கப்பட்ட ஒன்று. இரண்டாவது ஒன்று இருக்கின்றது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் நலவு செய்வது. எல்லோருக்கும் நாம நலவு செய்ய வேண்டும். இதுல நாம
வேற எதையுமே பார்க்க கூடாது. ஒருவர் கஷ்டத்துல இருந்தா அவர் இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த மொழியை பேசக்கூடியவர், இவர் இப்படியானவர், இவருக்கு நாம் உதவக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாது. இஸ்லாம் உதவ சொல்கிறது. இஸ்லாம் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்ய சொல்கிறது, இஹ்சானாக நடக்க சொல்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் கேள்வி கேட்பான். என்னுடைய அடியான் ஒருவர் பயிர் பசியோடு இருக்கும் பொழுது அவருக்கு பசியாற்றுவதற்கு நீ ஏன் போகவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். என்னுடைய அடியான் இப்படியான ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நீ என்ன செய்தாய் என்கின்ற கேள்வி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே நாம் நேசித்து பழக வேண்டும், அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு நாம் பழக வேண்டும். இது ஒரு விஷயம். மற்றொரு உறவு இருக்கின்றது. இந்த உறவு தான் இரத்த உறவை விடவும், நாம சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை நேசிப்பதை விடவும் அதிகமான நேசம் உள்ள ஒரு உறவு தான் இஹ்வான். யானி முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம், ஈமானோடு நாம் இருக்கின்றோம் என்ற ஈமானிய நேசம். இந்த ஈமானிய நேசம் தான் முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்குமானது. இந்த ஈமானிய நேசம் தான் சஹாபாக்களுக்கானது. இந்த ஈமானிய நேசம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் சஹாபாக்களுக்கும் இணை புரியாத ஒரு பந்தத்தை உருவாக்கியது. இந்த ஈமானிய நேசம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாக்க வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தஅவாவுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆவலை சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தியது. அன்பானவர்களை யோசித்து பாருங்கள். அக்கபா தானி, இரண்டாவது அக்கபத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை தெரியாமல் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். என்ன கேட்டார்கள்? சஹாபாக்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன? என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், இந்த தஅவாவை பாதுகாக்க வேண்டும், இந்த மார்க்கத்துக்காக தியாகங்களை செய்ய வேண்டும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை விடவும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற இந்த விதிமுறைகளை சொல்லும் பொழுது சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் முன்வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களை நாங்கள் தூதர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம், நிச்சயமாக இதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னதற்கு பிற்பாடு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, இதை நீங்கள் செய்தால் சொர்க்கத்தை உங்களுக்கு நான் வாக்குறுதியாக தருகின்றேன் என்று சொன்ன அந்த ஒற்றை காரணத்துக்காக, அந்த சகோதரத்துவ பண்பு மட்டும் இல்லை என்றால், உலக லாபத்தை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்றால், சொர்க்கத்தை நான் தருகின்றேன் என்றால் யார் ஏற்றுக்கொள்வது? இன்றைய காலத்தில் அது நடக்குமா? சொர்க்கம் இதற்காக உங்களுக்கு இருக்குது, இவ்வளவு ஆயிரத்தை நீங்க கொடுங்க, சொர்க்கம் இதற்காக இருக்கின்றது, காலையில ஃபஜ்ர் தொழுவாங்க, சொர்க்கம் உங்களுக்கு காத்திருக்கின்றது, தொழுகையில் உறுதியாக இருங்க, சொர்க்கம் உங்களுக்கு காத்திருக்கின்றது, உங்களுடைய தாய் தந்தையர்களை பேணி நடந்து கொள்ளுங்கள். இப்படி சொர்க்கத்தை காட்டி நாம் சொன்னால் இன்றைய சமூகமாக இருக்கக்கூடிய நாம எந்த அளவுக்கு அசைகின்றோம்? சொர்க்கத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன? சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு மிகப்பெரிய வேல்யூ கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். அன்றைய காலம் சொர்க்கத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு ஏற்படுத்துவான் என்ற வசனம் இறங்கும் பொழுது அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமே யா ரசூலுல்லாஹ் என்று துடித்தார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு பௌர்ணமி அந்த இரவை காட்டி அந்த நிலாவை பார்க்க முடியுதா என்று கேட்டார்கள். பார்க்க முடியுது. இப்படி நீங்கள் அழகான முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவையும் பார்க்க முடியும், அதில் எந்த கூசுதலும் இருக்காது, தெளிவாக பார்க்க முடியும் என்று சொன்னார். இப்படியாக ஆசை, சொர்க்கத்தை கொண்ட ஆசை. ஒவ்வொரு வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை காட்டி வேலை வாங்க, சொர்க்கத்தை காட்டி தான் வாங்கினாங்க. சொர்க்கத்துக்கு வாங்கினா கூப்பிட்டாங்க. இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது என்று சொன்னார்கள், அற்பமானது என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில் இந்த உலகம் அற்பமானது, இதற்காக நீங்கள் உழைக்காதீர்கள். உலகம் அல்ல உங்களுடைய குறிக்கோள், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோள், ஆகிரத் தான் உங்களுடைய குறிக்கோள், நாளை நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய குறிக்கோள் என்று வளர்த்தார்கள். ஆகவே இந்த சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் நேசிப்பார்கள். இப்படி நேசம் கொள்ளக்கூடிய சகோதரர்களிடம் அவர்கள் காட்டக்கூடிய பண்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அஹுல் முஸ்லிம் லா யுலிமுஹு வ லா யுஸ்லிமுஹு. ஒரு காலமும் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு துரோகம் செய்ய மாட்டார், அநியாயம் செய்ய மாட்டார், பொருளாதார மோசடி செய்ய மாட்டார், அவருடைய மானத்தில் விளையாட மாட்டார், அவரை தாழ்ந்து பார்க்க மாட்டார், பெருமை கொண்டோடு மற்றவர்களை அணுக மாட்டார். ஒரு காலத்திலும் இந்த அநியாயங்களை, இந்த அக்கிரமங்களை ஒரு காலத்திலும் செய்ய மாட்டார் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு முஸ்லிம் உண்மையான முஸ்லிம் என்றால்
மற்றொரு முஸ்லிமிடம் நீதமாக நடந்து கொள்வார், பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டார், அவருடைய பொருளாதார மோசடி என்பது அவருடைய வாழ்க்கையில் இருக்காது, அவரை கண்ணியப்படுத்துவார், அவருடைய மானத்தில் விளையாட மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வலா யுஸ்லிமுஹு, அவரை கைவிட மாட்டார் என்று சொன்னார். எந்த கஷ்டத்திலும் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு கை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எந்த ரீதியான கஷ்டத்திலும் ஒரு முஸ்லிமை புறக்கணிக்கக்கூடியவராக இன்னொரு முஸ்லிம் இருக்க மாட்டார். எல்லா நிலைகளிலும் அவரோடு ஒட்டி உறவாடக்கூடியவர் தான் நல்ல முஸ்லீமாக இருப்பார். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமோடு ஒட்டி உறவாடக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி, வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கான அல் அப்து ஃபீ அவுனி அஹி. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு உதவி செய்யக்கூடிய காலமெல்லாம், அது சிறு உதவியா இருந்தாலும் சரி, பெரிய உதவியா இருந்தாலும் சரி, உதவி செய்யக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியை அவர் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லிமுக்கு கடன் கொடுக்கின்றோம், அந்த முஸ்லிம்னால கடனை செலுத்த முடியல, உண்மையான காரணம் அவரால் கடனை செலுத்த முடியல, கஷ்டப்படுறாரு, கடனை செலுத்த முடியல, அவர் ஒரு முஸ்லிம், என்னுடைய சகோதரன். அந்த கடனை செலுத்த முடியாமல் அவர் திணறும் பொழுது அவர்கிட்ட போய் நீங்க கடனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கொடுங்க, கவலைப்படாதீங்க, உங்களுடைய பொருளாதார தேவைகளை நீங்க நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள், கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய கடனை கொடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க முடியும் பொழுது அதை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் கொடுத்தவர் அந்த கடனை, அதாவது கடன் வாங்கியவருடைய அந்த கஷ்டத்தை புரிந்து கால அளவை நீட்டினால் எவ்வளவு கடனை அவர் கொடுத்தாரோ அந்த கடன் அந்த காலம் முழுவதுமாக, நீட்டக்கூடிய காலம் முழுவதுமாக அதை சதக்கா கொடுத்ததாக எண்ணப்படும். ஒரு 1000 ரூபாய் நம்ம கடன் கொடுக்கிறோம், அவரால் திருப்பி கொடுக்க முடியலன்னா ஒவ்வொரு நாளும் நான் 1000 ரூபாய் சதக்கா கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணுவான். அப்படியாக எழுதப்படும். ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு முஸ்லிம் கஷ்டப்பட்டா அந்த இடத்துல போய் நிற்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருக்கும். இன்னைக்கு அப்படி இருக்க மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் கூட நாம போய் நின்றோம். ஆனா ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டமா நிக்க முடியல, நம்முடைய உள்ளம் நடுங்க மாட்டோம். நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி கேட்பானே என்று நமக்கு தெரிய மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்துங்கள், பக்கத்து வீட்டுக்காரரோடு சண்டை சச்சரவை ஈடுபடாதீர்கள். பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவ்வளவு உரிமைகளை சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சக முஸ்லிமை மதிக்க மாட்டோம். அவர் போகக்கூடிய அந்த வழியில நம்ம குப்பையை கொட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம், தொந்தரவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். சில இடங்கள்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு இசை வழியாக தொந்தரவு, சினிமா வழியாக தொந்தரவு, டிவி ரவுண்ட் சவுண்டா வச்சுட்டு இவரும் கெட்டுறது இல்லாம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களே நிம்மதியா இருக்க விடுறது இல்லை. இதெல்லாம் நம்ம சாதாரணமா நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு குற்றம், அல்லாஹ்விடத்துல மிக பெரும் குற்றம். அவர் கையேந்தி துவா செய்து விட்டார் என்றால், யா அல்லாஹ் இப்படியெல்லாம் இவன் அநியாயம் செய்கின்றார் என்று கையேந்தி துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த துவாவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் எந்த மறைவும் இல்லை. பொருளாதார தீமைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய சகோதரன் என்று தெரிகின்றது. இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம், வியாபாரம் செய்தால் சில ஊர்களெல்லாம் சொல்லுவாங்க, வியாபாரம் செய்தால் முஸ்லீம்கிட்ட வியாபாரம் செய்யாதீங்கப்பா. முஸ்லீமே சொல்றாங்க, இவர்கிட்ட செய்தது போல அந்த வியாபாரத்தை வேற யார்கிட்ட கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையில இருந்து ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கன்செஷன் கொடுப்பார், ஒரு முஸ்லீமுடைய அந்த ஃபீலிங்க மதிப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கன்சியூமர் வாங்கக்கூடியவர்களுடைய அந்த நிலையை புரிந்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை செய்து கொள்ளுங்கள், கடுமையா நடந்துக்காதீங்க. வியாபாரிகளை கடுமையா நடந்து, அதுவும் முஸ்லீம் கிட்ட ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் கிட்ட மிகவும் கண்ணியோடு புலவக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் கூலி நமக்கு இருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொரு நிலைகளிலும் முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா தஅல் முஸ்லிமு லி அஹீஹி பி பஹ்ரில் கைபி, ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு பின்னாடி இருந்து துஆ செய்கிறார். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, சகோதரத்துவத்தை யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் கஷ்டப்படுறார், எங்கேயோ கஷ்டப்படுறார், பலஸ்தீன்ல கஷ்டப்படுறார். ஒரு மனிதர் ஏதோ ஒரு முக்கில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், உலகத்துல ஏதோ ஒரு முக்கில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அதாவது அநியாயத்துக்கும் கஷ்டத்துக்கும் பஞ்சத்துக்கும் ஆளாயிருக்கிறார். இந்த இடத்துல இருந்து நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடு அல்லாஹ், அவருக்கு உதவி செய்ய அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய இந்த துஆவுக்கு யார் தெரியுமா ஆமீன் சொல்கின்றார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலல் மலகு ஆமீன, மலக்குமார்கள் வானவர்கள் ஆமீன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வலக பிமித்லிஹி, நீ எப்படியெல்லாம் துஆ செய்தாயோ,
எதையெல்லாம் உன்னுடைய சகோதரனுக்காக நீ வேண்டினாயோ அது உனக்கும் கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்வார். அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நேசிப்பது, அவருக்காக துஆ செய்வது, அவருடைய கஷ்டங்களை போக்குவது, அவருடைய நிலைப்பாடுகளை சரி செய்வது, அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்வது, அவரை கஷ்டப்படாமல் நடந்து கொள்வது, அவரை திட்டாமல் நடந்து கொள்வது மார்க்கத்தில் மிகவும் புனிதமாக்கப்பட்ட ஒரு அமல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய அமல், அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கக்கூடிய அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்ம கையை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் பொழுது நீ என்னுடைய சகோதரன் என்பதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். இன்னைக்கெல்லாம் சலாம் கூட ரொம்ப செலக்டிவா போயிடுச்சு. சிலருக்கு தான் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கும் சிலருக்கு தான் அந்த வேல்யூ இருக்கு. மற்றவர்களை பார்க்கும் பொழுது, சிலரை பார்க்கும் போது சலாம் கூட சொல்றது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 நாளைக்கு மேல நீங்க ஒரு சகோதரனை புறக்கணிக்காதீர்கள். அப்படி புறக்கணிப்பது ஹராம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா இன்னைக்கு வருஷ கணக்குல சலாம் கூட சொல்லாத உறவாக நாம் இருக்கின்றோம். வருஷ கணக்குல நட்போடு பழகியவர்கள் ஏதோ ஒரு பிணக்கினால, ஏதோ ஒரு பிரச்சனையினால சலாமை கூட விட்டு விட்டார்கள். முகத்தை பார்த்து சிரிப்பதை கூட விட்டு விட்டார்கள். உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது சதகா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தான தர்மம் கொடுப்பதற்கு ரொம்ப ஈக்குவலானது. அதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம். சகோதரர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கென்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமூகம் என்பது கல் ஜஸல், ஒரு உடலை போன்றது. என்னுடைய சகோதரனுக்கு வலி ஏற்பட்டால் எனக்கு வலி ஏற்படாத வரை எனக்கு ஈமான் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ விரும்புவதை உன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரை உனக்கு ஈமான் இல்லை என்று சொன்னார்கள். நான் விரும்பக்கூடியதை என்னுடைய சகோதரனுக்கு விரும்பணும். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்பினால் என்னுடைய சகோதரனுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்பட வேண்டும். நான் நல்ல மார்க்கத்தில், தெளிவான மார்க்கத்தில், சரியான கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் விரும்பினால் என்னுடைய சகோதரனுக்கும் அந்த விருப்பத்தை நான் தெரிவிக்க வேண்டும். அவனும் இதுபோல் நல்ல மார்க்கத்தில் இருக்க வேண்டும் நினைக்கும். நாம என்ன சொல்றோம்? நாம சரியான மார்க்கத்தில் இருக்கின்றோம், தூய்மையான மார்க்கத்தில் இருக்கின்றோம், தெளிவான சிந்தனையில் இருக்கின்றோம். யார் எப்படி போன நமக்கு என்ன? அவரெல்லாம் வழிகேடர், அவங்களாம் அந்த ஜமாத், அவங்களாம் இந்த ஜமாத்து நம்ம விட்டுறோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் அதை செய்வார்களா? நிச்சயமாக செய்ய மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரையும் அரவணைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன சகோதரனுக்கு நேர்வழி கிடைப்பதற்கு போராடி இருப்பார்கள். அதற்காக முயற்சி இருப்பார்கள். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் தாவான்னு செய்யறோமா இல்லையா? செய்யறோம். அதுல முஸ்லிம் அல்லாதவருக்கு நாம இந்த இஸ்லாம் போய் சேர்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அது நிச்சயமாக நடக்க வேண்டும். ஆனா முஸ்லிம்களுக்கு தாவா செய்வதற்கு நீ ஸ்டால் இல்லை. முஸ்லிம் பெண்களுடைய ஹிஜாபை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு எதுவும் இல்லை. ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய அந்த அழைப்பாளர்கள் மிக கம்மியாக போயிட்டாங்க. ஷிர்கை பற்றி எச்சரிக்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக ஆயிட்டாங்க. இன்னைக்கு லைஃப் ஸ்டைலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லோருமே ஒரு லைஃப் ஸ்டைல், இப்படி வாழ்ந்தா சந்தோஷமா வாழலாம், இதை செய்தா சந்தோஷமா வாழலாம். ஏகத்துவத்தை பற்றியும் ஷிர்குடைய ஆபத்தை பற்றியும் சொல்லி மக்களை திரித்து அந்த இடத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து நேர்வழியின் பால் நாம் அழைக்க வேண்டும் என்கின்ற அழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. பண்பானவர்களை, சகோதரத்துவம் என்பது நான் விரும்பக்கூடியதை விரும்ப வேண்டும். ஏகத்துவத்தில் நான் இருந்தால் நாளை நான் சொர்க்கம் நிச்சயமாக செல்வேன் என்பது என்னுடைய ஈமான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறார், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தான் அழைக்க வேண்டும், தௌஹீதின் பக்கம் தான் அழைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடியது இதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம எதன் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம்? எதெல்லாம் அவசியமற்றதோ, எதெல்லாம் பின்னாடி தள்ள வேண்டியதோ, எதெல்லாம் செகண்டரியோ அதன் பக்கம் நாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் உண்மையான சகோதரத்துவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்ல, அதல்ல. ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு பணிதான் உண்மையான சகோதரரை உருவாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மத்தலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தவாசுலிஹிம் கமத்தலில் ஜஸத். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய உணர்வையும் அவருடைய அந்த என்ன சொல்றது சந்தோஷத்தையும் அந்த தெளிவையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் என்பது ஒரு உடல், அந்த உடலில் இருக்கக்கூடிய பாகம் இன்னொரு பாகத்தை புரிந்து கொள்வது மாதிரி. என்னுடைய உடல் பாகத்துல கை அடிபட்டுச்சுன்னா அடுத்த கை அதை புரிஞ்சுக்கணும், என்னுடைய உணர்வை புரிந்து கொள்ளும். அது போலவே தான் ஒரு சகோதரனுடைய உணர்வை மற்றொரு சகோதரர் புரிந்து கொள்வார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப சகோதரத்துவம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த சகோதரத்துவத்தை
உண்மையாக உணர்ந்ததுனால தான் முஹாஜிர்களுக்கும் அன்சாருக்கும் ஒரு அழகான பண்பு ஏற்பட்டது, ஒரு அழகான உறவு ஏற்பட்டது. எப்படியான உறவு என்றால் தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடிய உறவு. தன்னிடம் 2 வீடுகள் இருந்தால் ஒரு வீட்டை கொடுத்து விடுவார்கள். இதெல்லாம் சாதாரணமா அவங்க பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய உள்ளம் அதற்கு இடம் கொடுக்கிறது இல்லை. என்னுடைய சகோதரன் கஷ்டப்படுகின்றார், அவருக்கு என்னுடைய பாக்கெட்ல இருந்து 1 ரூபா தான் நான் எடுத்து கொடுப்பேன். என்னுடைய பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்ததுனால என்னுடைய காசு குறையாது என்றால் அதை நான் செய்ய மாட்டேன். என்னுடைய உள்ளம் அதற்கு இடம் கொடுக்க மாட்டது என்றால் அன்சாரிகள் போல எப்பொழுது நாம் ஆகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் போல எப்பொழுது நாம் ஆகிறது அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் முனாஃபிக் போல இருக்க மாட்டார். முஃமின் போல இருப்பார். அவருடைய ஈமான் தூய்மையானது, அதாவது இஹ்லாஸானது. அவர் முனாஃபிக் போல அல்ல. முனாஃபிக் எப்படிப்பட்டவர் சொன்னா உள்ளத்துல கசடுகள் இருக்கும், வெளியில அவர் முஃமின் போல் தோற்றம் அளிப்பார். இவர் இரட்டை முகமுடையவர், இவர் முனாஃபிக், இவர் நரகத்துல அடித்தட்டில் இருக்கக்கூடியவர், இவர் அல்லாஹ்வினால் வெறுக்கத்தக்கவர், இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினால் வெறுக்கத்தக்கவர், இஸ்லாமிய மார்க்கம் இவரை வெறுக்கின்றது என்ற அடிப்படையில் முனாஃபிக்குடைய பண்பு ஒரு காலமும் நமக்கு விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅத். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் அவர்களுக்கிடையே என்ன பந்தம் இருக்கும் என்றால், நான் ஈமான் கொண்டவன், நீ ஈமான் கொண்டவன். ஈமான் என்பதுதான் அவருடைய பந்தமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஒருவருக்கொருவர் ஒற்றை முகத்தோடு பழகுவார்கள். இது ரொம்ப முக்கியமானது. ஒற்றை முகத்தோடு பழகக்கூடியவர்கள் முஃமின்கள். இரட்டை நிலைப்பாடோடு இரட்டை முகத்தோடு பழகக்கூடியவர்கள் யார்? முனாஃபிக்குகள். ஒரு சகோதரன் கஷ்டம் என்று நம்மிடம் வருகின்றார். ஒரு சகோதரன் தேவை, அட்வைஸ் தேவை, உங்களுடைய மஷூரா தேவை என்று நம்மிடம் வருகின்றார். உள்ளத்துல என்ன இருக்குது? இவன் நாசமா போகணும், இவனுக்கு எதுவுமே நல்லது நடக்கக்கூடாது. முகத்துல என்ன இருக்கு? கவலைப்படாதீங்க பாய், எப்படியாவது இது சரி செஞ்சிருவோம், எப்படியாவது கரெக்டா ஆயிரும். ஆனா உள்ளத்துல என்ன இருக்குது? நடக்கவே கூடாது, சரியாவே இதை விட மோசமான சிச்சுவேஷன் சந்திக்கணும்னு தோணுது. அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் முஃமினுடைய உள்ளத்தில் இருக்கின்றதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முனாஃபிக்குடைய உள்ளமாக இருக்கின்றதா? உள்ளத்தில் ஒன்று, முகத்தில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமின் மற்றொரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 7 என்று ஒரு பட்டியலிட்டார். அதுல அவனுடைய வாழ்வாதாரம் தொடங்கி அவனுடைய மரணம் வரை வருது. ஒருவர் மரணித்தால் கூட என்னுடைய முஸ்லிம் சகோதரன் முஃமின் மரணித்து விட்டான், அவருடைய மரணத்துக்கு நான் போக வேண்டும், அவருக்காக துஆ செய்ய வேண்டும் என்கின்ற பண்போடு போகக்கூடியவர். ஒரு முஃமின் நோய்வாய் விட்டான், அந்த நோய்வாயுடைய அந்த முஃமினுக்கு போய் லா பஅஸ் தஹூரன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதற்காக கவலை கொள்ளாதீர்கள், இது அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தருணங்கள், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, நிச்சயமாக நீங்கள் சரியாயிருவீங்க அப்படின்னு அழகான வார்த்தை சொல்வதற்கு அவர் இங்கிருந்து ஒரு தூரம் போய் பிராணித்து போய் அந்த மனிதரை சந்திக்கின்றார் என்றால், அந்த சந்திக்கக்கூடிய அந்த காலம் எல்லாம், இவர் இங்கிருந்து டிராவல் பண்ணி போறாருல, அந்த காலம் எல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு நிலவட்டுமாக என்று சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை ஏற்றுக்கொள்கின்றார். ஒரு சகோதரனுடைய, அதாவது ஒரு சகோதரனை அல்லாஹ்வுக்காக நேசிப்பதால் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது, இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்றதையே இஸ்லாம் மிகப்பெரிய இபாதத்தாக சொல்லுகிறது. ஏன்? அல்லாஹ்வுக்காக அவர் நேசிக்கிறார். அல்ல வலஅத், அல்லாஹ்வுக்காக அவர் நேசிக்கிறார். இந்த அல்லாஹ்வுக்கான நேசமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கான திருப்தியும் பெரிய இபாதத்தாக சொல்லப்படுகின்றது. ஒரு சகோதரனை நாம் நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய முழு வாழ்க்கையிலும் எல்லா பகுதியிலும் அவருக்கு நலவு நடக்க வேண்டும் என்பதாக அந்த நேசம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அன்பானவர்களே, இந்த முஃமின்கள் எதற்காக ஒன்று சேருவார்கள்? இவர்களுடைய முக்கியமான பணி என்ன? நிறைய பணி இருக்கின்றது. மிக முக்கியமான பணி, குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எழுப்பப்பட்ட சமூகத்தில் மிக சிறந்த சமூகம் நீங்கள் தான். நீங்க என்ன செய்வீங்க? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையான காரியத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து வைப்பீங்க, நன்மையான காரியத்தின் பக்கம் இந்த உலகத்தை அழைப்பீர்கள். இரண்டாவது என்ன? தீமையை கண்டால் அந்த தீமையை தடுப்பீர்கள். இந்த இரண்டிலும் ஒன்று சேரக்கூடியவர்கள் தான் உண்மையான சகோதரர்கள்.
தஅவா என்பது நம்மளுடைய ஷோல்டர்ல, நம்மளுடைய புஜத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை. இன்னைக்கு நபி இருக்கிறாங்களா நம்மளோட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட வாழ்றாங்களா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த பணியை செய்வதற்கான முழு கடமையும் நமக்கு இருக்கின்றது. முழு கடமை நமக்கு. குல் ஹாதிஹி சபீலி அதூ இலல்லாஹ் அலா பஸீரத்தி அனா வ மன் இத்தபஅனி. நானும் என்னை பின்பற்றியவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை என்று அல்லாஹ் நபியை சொல்கிறார். அப்ப சுப்ஹானல்லாஹ் தஅவாவில் ஒன்றிணைவார். இந்த சமூகம் நல்லா இருக்கணும், இந்த சமூகம் சொர்க்கத்துக்கு போகணும், இந்த சமூகம் குராஃபத்துல இருந்து விடுதலை பெற வேண்டும், இந்த சமூகம் நூதன வழிபாடுகள் இருந்து, பித்அத்துல இருந்து, அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து இந்த சமூகம் முற்றிலுமாக விடைப்பட்டு ஏகத்துவத்தின் பக்கம் இந்த சமூகம் ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுல மிக மிக உறுதியாக இருப்பாங்க. அதற்காக தஅவா செய்வாங்க, அதற்காக அவங்களுடைய பொருளாதாரத்தை இழப்பார்கள், அதற்காக அவங்களுடைய நேரத்தை இழப்பார்கள், அதற்காக அவர்கள் எல்லா நிலைகளிலும் தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏனென்றால் என்னுடைய சகோதரன் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆலி இம்ரான் 104வது வசனத்துல சொல்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலைக ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். யார் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய சமூகத்துல, இந்த மனித சமூகத்துல ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். இவர்கள் யார் என்றால் கைரின் பக்கம், நலவின் பக்கம் மக்களை தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஈமானின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். சொர்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். நரகத்திலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து விதமான பணியும் செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கக்கூடிய ஹராமை தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் பிரிக்க மாட்டார்கள். ஹராம் என்றால் ஹராம் தான், தவறு என்றால் தவறுதான், தப்பு என்றால் தப்பு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கின்றான் என்றால் தடை செய்திருக்கின்றான் தான். அது தன்னுடைய தாய் செய்தாலும் சரி, தன்னுடைய தந்தை செய்தாலும் சரி, சகோதரன் செய்தாலும் சரி, இது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவிய விஷயத்துல முதலாவது தௌஹீத் தான் என்பதை அடித்து சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததே அதற்குத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததே எதற்காக? இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வை வணங்குவதற்காக. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இல்லா லியஅபுதூன் என்றால் யுவஹிதூன், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதற்காகத்தான். ஏகத்துவவாதியாக வாழ்ந்து மரணிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய இன்பில்ட்டான ஒரு விஷயம். நாம வாழ்றதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகத்துவப்படுத்து. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் சொல்றார், வமா உமிரு, உங்களுக்கு எதையுமே நான் கட்டளையாக்கல. இந்த உலகத்துல உங்களுக்கு எதுவுமே கடமை கிடையாது. நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் மிகப்பெரிய கஷ்டம், பிரஷர், ஸ்ட்ரெஸ். எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணும், எதுக்கு பிரஷர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. மன அழுத்தம், எதை நினைச்சிலாமோ மன அழுத்தம், தூக்கம் வரல, மாத்திரைகள் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், ஏன் இவ்வளவு பெரிய மன அழுத்தம் உனக்கு? உன்னை படைத்ததற்கான மிக முக்கியமான நோக்கம் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸோடு அல்லாஹ்வை வணங்குவதற்காக அன்றி வேற எதற்கும் உங்களை படைக்கவில்லை என்று சொல்கின்றான். எதுவும் கடமை கிடையாது. அல்லாஹ்வை இஹ்லாஸோடு வணங்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன வாழ்க்கை முறையை தனி மனிதனாக வாழ வேண்டும், சமூகமாக வாழ வேண்டும், குடும்பமாக வாழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற அந்த வாழ்க்கையோடு நாம நம்மளுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கின விஷயங்கள்ல இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தனி மனிதனாகவும் குடும்பமாகவும் சமூகமாகவும். இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையானது, சிம்பிளானது. ஆனா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கி வச்சிருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுத்தி வச்சிருக்கிறோம், மன அழுத்தத்துக்கு உண்டாகிறோம், அமைதியான வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு இந்த சமூகத்தில் அமைதியான வாழ்க்கை இல்லை, எங்க பார்த்தாலும் பதட்டமும் ஒரு வகையான பயமும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய கல்வி, உங்களுடைய உள்ளம் எப்படி அமைதி பெறும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஞாபகம் இல்லாமல். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய லட்சியமே. பண்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இந்த வாழ்க்கை முறைக்கு, இந்த வாழ்க்கை நெறியின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக இந்த சகோதரர்கள் இருப்பார்கள். உண்மையில் இந்த உலகத்தில் அவர்கள் விமர்சிக்கப்படலாம், இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லப்படலாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ தெரியாதவர்கள் என்று சொல்லப்படலாம், பொருளாதாரத்தை இழந்து நேரத்தை இழந்து அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய வாழ்க்கை என்னப்பா வாழ்க்கை, வேற ஏதாவது வாழ்க்கை தேர்ந்தெடுங்க என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், இவர்கள் தான் உண்மையான முஃப்லிஹூன், இவர்கள் தான் உண்மையான வெற்றி பெற்றவர்கள், இவர்கள் தான் ஃபலாஹை அடைந்தவர்கள், வெற்றியை அடைந்தவர்கள். நாளை சொர்க்கத்தில் மிகப்பெரிய இடத்தில் இவர்கள் தான் இருக்க போகிறார்கள். இந்த உலகத்தில் விமர்சிக்கப்படுகிறார்கள், ஆம் உண்மை. இந்த உலகத்தில் விமர்சிக்கப்படுகிறார்கள், இந்த உலகத்தில் பைத்தியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறார், ஆம் உண்மை. இந்த உலகத்தில் அவருடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுக்காக செலவழிப்பது உலகத்தில் அஜீபாக தான் தோணும், ஆச்சரியமாக தான் தோணும்.
ஆனா இவர்கள் வாழ்க்கை தெரியா வாழ தெரியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோணும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்துல இதுதான் அழகான வாழ்க்கை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, ஃபஇன் லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி, ஃபஇன் லம் யஸ்ததி' பிகல்பிஹி. யானி ஒரு விஷயத்தை ஒரு முன்கரை ஒரு தீமையை பார்த்தால் முஃமின்கள் தன்னுடைய கையினால் தடுப்பதற்கு முயற்சி செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பொறுத்து இருக்கு. இந்த பிரச்சனை நான் ஒரு தீமையை பார்க்கற அது என்னுடைய குடும்பத்தில் இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு போதை பழக்கம் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் போதை பழக்கம் சாதாரணமா போயிடுச்சு. தாய் தந்திர்கள் மன்றா முன்கர் இந்த ஹதீத்தை அவர்கள் பின்பற்றி இருந்தால், ஒரு தீமையை பார்த்தால் அவருடைய கையை கொண்டு தடுக்க வேண்டும் என்கின்ற ஹதீத்தை சரியான முறையில் புரிந்திருந்தால் அந்த பையன் தப்பான வழிக்கு போறதுக்கு முன்னாடி கையால தடுத்து அதை நிப்பாட்டி இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப பண்றதே இல்லை. சாஃப்ட் பேரண்டிங் இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இன்னைக்கு அதான் இன்னைக்கு ஃபேஷன். எப்படின்னா மக்களை பிள்ளைகளை அடித்து வளர்க்கவே கூடாது, பிள்ளைகளை ஹார்ஷா பேசிடவே கூடாது. அவர் மொபைல் போன் வாங்கி கேட்பார், அவர் தனி ரூம்ல இருப்பார், அவர் என்ன வேணாலும் பார்த்துக் கொள்வார், எப்படி வேணாலும் இருந்து கொள்வார், அவருடைய கண்கள் எப்படி வேணாலும் இருக்கும், அவருடைய உடம்பு எப்படி வேணாலும் இருக்கும், யார வேணாலும் சுத்தலாம், அவர்கிட்ட சாஃப்டா தான் நடந்து கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மோசமான லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு உலகத்துல பரவிட்டு இருக்கு. அன்பானவர்களே, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க. என்னுடைய பையன் கேட்கிறார் என்பதற்காக 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு என்ன பைக், அந்த பைக்கை கொண்டு அவர், நான் லாஸ்டா ஒரு சகோதரரை பார்த்தேன், ஒரு எழுத்தாளர், அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், எப்படியாவது மக்களிடம் எத்தி வைங்க, எப்படியாவது எத்தி வைங்க. இன்னைக்கு இளைஞர்களுடைய உறுதியும் இளைஞர்களுடைய சக்தியும் இந்த சமூகத்துக்கு தேவை. ஆனா இளைஞர்கள் இன்னைக்கு அவங்களுடைய சக்திகளை பைக்கை ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவர்களை ஏற்றி கொள்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவர்களை பயம் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லாஹு அக்பர். மற்றவர்களை பதவடிக்க வைக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை இப்படி திரும்புறாங்க. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு நின்று இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு மக்களிடம் அப்படி திரும்புறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய அந்த உருவத்தை பார்த்து அவங்க திரும்பின அந்த வேகத்துல மக்கள் பயந்துடுறாங்க. அல்லாஹு அக்பர், பயந்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அதை கண்டு பெருமைப்படல. இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ளும். உமரை நேசிக்கக்கூடியவர்கள் தான் நாம. அவருக்கு இருந்த உடம்பும் அவருக்கு இருந்த ஆற்றலும் திரும்பும் பொழுது எல்லாரும் பயந்த உடையும் அதை பார்த்து அவர் பெருமைப்படல. யா அல்லாஹ், என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டே, என்னை பார்த்து மக்கள் பயப்படார்களே, என்னை பார்த்து மக்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு யா அல்லாஹ் என்னை ஆக்கிட்டேன்னு கவலைப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும்? ஒரு ஹார்ன் தான், அந்த ஹார்ன்ல எல்லாத்தையும் பயம் காட்டும். இது தீமையா நன்மை? இளைஞர்கள் யோசிக்கணும். மிக பெரும் தீமை. இதற்காக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பதில் சொல்ல வேண்டும். அதாவது பைக் ஓட்டும் பொழுது கூட பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பயம் காட்ட வேண்டும் என்ற பயம், அப்படி பைக் ஓட்டுறது. சாதாரணமாக இன்னைக்கு குடிப்பழக்கம் சாதாரணமாயிடுச்சு. குடிப்பழக்கம் மதுங்கிறது தீமைக்கெல்லாம் தாய், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? மது மட்டும் தானே குடிக்கிறான், அடுத்த அளவுக்கு போகலைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மதுவிலேயே பல கேட்டகரிகள் வச்சு இது மட்டும் தானே குடிக்கிறான், அடுத்த அளவுக்கு போகலைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிகரெட் குடிக்கிறதுலாம் சர்வசாதாரணம், சொல்லவே தேவையில்லை. சிகரெட் குடிப்பதை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? மக்ரூஹ்னு இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கிறோம். அது வெறுக்கத்தக்க ஒரு செயல் தான், மற்றபடி ஒண்ணும் இல்லை. சிகரெட்டை தூக்கி பிடிச்சிட்டு ஒவ்வொரு செஞ்சு தொழுதுட்டு இருக்கிறோம். சாதாரணமா ஒரு பூண்டை சாப்பிட்டு வந்து தொழுதா கூட விசுவாசம் தொலை வராதீங்க போங்கன்னாங்க. பூண்டுல இருக்கக்கூடிய அந்த இதை கூட அசிங்கமான அந்த வாசனையை கூட விசுவாசம் விரும்பல. அதை விட மிக கேவலமான வாசனை உடையதுதான் என்ன? சிகரெட். இருக்கிறதுலே எல்லா மோசமான விஷயங்களையும் உள்ளடக்கி வந்ததுதான் இந்த சிகரெட். இந்த சிகரெட்டை உரியிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களை கொல்லாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். தற்கொலை பாவம் என்று சொல்கிறான். ஆனா தற்கொலையை நம்மளே செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்லோ பாய்சன். என்ன, உடனே சாக மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கோம். அவரே எழுதியிருக்கான். அந்த மேனுஃபேக்சரிங், இந்த கம்பெனி அந்த சிகரெட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவரே எழுதியிருக்கிறார், சிகரெட் காசஸ் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் தான் நிச்சயமாக புற்றுநோயை உண்டாக்கும் எழுதுறாரு. வாயில வரக்கூடிய புற்றுநோய், வயிற்றுல வரக்கூடிய புற்றுநோய்க்கெல்லாம் காரணம் எழுதுறாரு. அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு ஒரு முஸ்லிம் செத்தாலும் பரவாயில்ல, இதை நான் செய்துதான் சாவேன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், எப்படி சகோதரத்துவம் வரும் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கணும். இந்த சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நன்மை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ பஅத். அன்புக்கினியான அருமை சகோதரர்களே,
முக்மின்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பண்பு என்னன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் சஹாபாக்களை நேசிப்பார்கள். சஹாபாக்களுடைய நேசம் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். சஹாபாக்களை ஒரு காலம் வெறுக்க மாட்டாங்க. இம்மானவர்களை சஹாபாக்களை நேசிப்பது நம்மளுடைய பாதை. சஹாபாக்களுடைய தியாகம் நம்மளுக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறது மிக முக்கியமான ஒன்று. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஹ்சான். அல்லாஹ் சொல்றார், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், நன்மையில் முந்தியவர்கள் யார்? முஹாஜிர்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அன்சார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு கூட்டத்தை சொல்லிட்டு ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த வசனத்தை முடிக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு தெரியாதா? தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை முடிச்சுக்கலாம். மூணாவது இன்னொரு கூட்டத்தை சொல்றான், வல்லதீன தபஊஹும் பிஹ்சான். அல்லாஹ் சொல்றான், மூன்றாவது மிக முக்கியமான ஒரு கூட்டம் இருக்கின்றது. மறுமை நாள் வரை அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் யார் என்றால், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அவர்களுடைய பாதையையும் அவருடைய கொள்கையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் மார்க்கத்தில் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் இவர்களும் எடுப்பார்கள். மிக அழகாக பின்பற்றக்கூடியவர்கள். சஹாபாக்களை பின்பற்றுதல்னா தவறான ஒரு அர்த்தத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. சஹாபாக்கள் வஹி இறங்குதுன்னு சொல்றாங்க. நஊது பில்லாஹ், ஒரு காலம் யாரும் அப்படி சொல்லல. சஹாபாக்கள் பேசுவது வஹி என்று சொல்றார்கள், ஒரு காலம் யாரும் அப்படி சொல்லல. சஹாபாக்களை பின்பற்றுவது என்றால் மார்க்கத்தில் அவர்கள் என்ன புரிந்தார்களோ அதே நாமும் புரிகின்றோம். மார்க்கத்தின் முன்னோடிகள் எங்களுடைய தூதர் உருவாக்கிய சஹாபாக்கள் தான் என்பதை மிக தெளிவாக சொல்கின்றோம். நாம் சொல்லவில்லை, குர்ஆன் சுன்னாவும் சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹும், இவர்களுக்கு பின்வந்தவர்கள் சொல்லுவார்கள், யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், ஈமானில் முந்திய எங்களுடைய சகோதரர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று பாசத்தோடும் நேசத்தோடும் சஹாபாக்களுக்கும் சஹாபாக்களை பின்தொடர்ந்த சமூகத்துக்கும் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு பாசம் இல்லை என்றால், நேசம் இல்லை என்றால் எப்படி துஆ செய்ய முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், அவர்கள் சொல்வார்கள், வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இந்த மக்கள் மீது எனக்கு ஒரு வகையான காழ்ப்புணர்ச்சியும் ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ் என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் மீது வெறுப்படைவது இஸ்லாத்தின் மீது சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மோசமான பாதையாக மாறும். சஹாபாக்கள் தான் இந்த தீனை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் தியாகங்களை அவர்கள் தான் செய்தார்கள். இரத்தத்தை சிந்தினார்கள், அவங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்தார்கள், நேரத்தை செலவழித்தார்கள், குடும்பத்தை பிரிந்தார்கள், உயிரிழப்புக்கு ஆளானார்கள். எதற்காக? இந்த மார்க்கம் எல்லா இடங்களிலும் போய் சேர வேண்டும் என்பதற்காக. நாம் இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கின்றோம் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்தும் அவர்களுக்கு நன்மை கொடுத்து கொண்டே இருப்பான். அப்படியான உன்னதமான சமூகத்தை விரும்புவது, அவர்களுடைய பாதையில் நடந்து போவது என்பது இஹ்வான், முஸ்லிம்கள் நேசிக்கக்கூடியவர்கள், சகோதரராக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு. ஒரு காலம் அவர்களை வெறுக்க மாட்டார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறார், வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக பிடித்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமையாக பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒரு காலமும் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறார். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யும். இன்னைக்கு நம்ம சமூகத்துல இன்னொரு தவறான நிலைப்பாடு இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த சகோதரத்துவத்தை அரசியலாக மாற்றிவிட்டார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த சகோதரத்துவங்கிறது அரசியலாக மாற்றப்பட்டு விட்டது. எதற்காக சகோதரத்துவம்? எப்போ இந்த சகோதரத்துவம் உருவாகும்? யார் உண்மையான சகோதரர்கள்? வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. என்ன ஒரு மோசடி, என்ன ஒரு தப்புன்னு சொன்னா, இதை கூட, இந்த வசனத்தை கூட அரசியல் லாபத்துக்காகவும் தனி மனித லாபத்துக்காகவும் பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் சொல்றது என்னது? வஅ்தஸிமு பிஹப்லி. ஹபில் என்ன? குர்ஆன் சுன்னவும் தான். கயிறுனா என்ன? அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னவும் தான். ஒரு சமூகம் இணைய வேண்டும் என்றால் கொள்கையில் தான் இணைய வேண்டும். கொள்கையில் இணைவதற்கு நாம் பாடுபட வேண்டும். இன்னைக்கு எப்படி தெரியுமா? கொள்கையெல்லாம் நீங்களே வச்சுங்க, அக்கீதா பேசிடாதீங்க, கொள்கை பற்றி பேசிடாதீங்க. கொள்கை தௌகீஃபியா. கொள்கை என்னன்னு சொன்னா, மாற்று கருத்துக்கு இடமளிக்காத விஷயம் தான் கொள்கை.
கொள்கைங்கிறது அல்லாஹ்வை நம்புதல் என்பது, அல்லாஹ் எங்க இருக்கிறாங்கிறத நம்புறது, குர்ஆனை நம்புறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி உள்ள அவனுடைய பெயர்களை பண்புகளை நம்புறது, சொர்க்க நரகத்தை நம்புறது, அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்புறது. இப்படி நம்பிக்கைக்கான விஷயங்கள்ல நமக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. மனிதனுடைய மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய நிர்ணயம், அல்லாஹ் நிர்ணயிச்ச ஒன்று. இதுல மனிதன் மாற்று கருத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆனா முஸ்லிம் அப்படிங்கக்கூடிய பெயர்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா, பல காலமாக மாற்று கருத்துகள் கொள்கையில வந்துச்சு. ரொம்ப எளிமையா வளர்க்கணும்னா இதான், கொள்கையில் மாற்று கருத்து வந்து விட்டது. செயல்பாடுகள்ல, ஃபிக்ஹியத்துல, சட்ட ரீதியான விஷயங்கள்ல எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்கணும், சட்ட ரீதியான விஷயங்கள்ல மாற்று கருத்துக்கள் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை. அதுல எந்த ஒரு ஹார்ஷ்னஸோ எந்த ஒரு கடினமும் இருக்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. மாற்று கருத்து இருக்கதான் செய்யும். சஹாபாக்களுக்குள்ளேயே மாற்று கருத்துகள் எதுல இருந்துச்சு? ஃபிக்ஹ்ல இருந்துச்சு, சட்ட ரீதியான விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா கொள்கையில் ஒரு காலமும் இல்லை. சஹாபாக்கள் ஒற்றை கொள்கையில் இருந்தார்கள், தாபீன்கள் ஒற்றை கொள்கையில் இருந்தார்கள், தபோ தாபீன்கள் ஒற்றை கொள்கையில் இருந்தார்கள். கைருல் கர்னி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், முதல் 3 ஜெனரேஷன் விசுவாசம் சிறந்த சமூகம் என்று சொன்னார்கள். காரணம், அந்த 3 ஜெனரேஷன்ல கொள்கையில் உறுதிப்பாடு இருந்தது. 4 இமாம்களை சொல்கின்றோம் அல்லவா? இமாம் ஷாஃபியை சொல்கின்றோம், இமாம் அபு ஹனீஃபாவை சொல்கின்றோம், இமாம் மாலிக்கை சொல்கின்றோம், இமாம் அஹ்மதை சொல்கின்றோம். இந்த 4 பேரும் இந்த 3 ஜெனரேஷனுக்குள்ள வாழ்ந்தவங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு ஷாஃபி மذஹப்னு சொல்கின்றோம், ஹனஃபி மذஹப்னு சொல்கின்றோம். சகோதரர்கள் சிந்திப்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். அவர்களிடம் கருத்து வேறுபாடு எதில் இருந்தது என்றால், இமாம்களிடம் எதில் கருத்து வேறுபாடு இருந்தது? ஃபிக்ஹியத்துல தான் கருத்து வேறுபாடு இருந்தது. சில விஷயங்களை இமாம் அபு ஹனீஃபா சொல்லியிருப்பார், இமாம் அஹ்மத் இல்லை என்று சொல்லியிருப்பார். ஏனென்றால் இமாம் அபு ஹனீஃபா காலத்தில் வந்த அந்த ஆதாரம், அவருக்கு இருந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவருக்கு ஃபிக்ஹ் சொல்லியிருப்பார். இப்படி தொழணும், இப்படி இருக்கணும், இப்படி தஷஹுதுல இருக்கணும், இப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லியிருப்பார். இமாம் அஹ்மத் இல்ல, எனக்கு ஆதாரம் வேற வந்துச்சு, எனக்கு ஆதாரம் தெளிவா வந்திருக்கு, அதனால அந்த ஆதாரத்தை நான் புறக்கணிக்கின்றேன், இதுதான் சரியானது சொல்லுவார். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுல மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா இமாம் அஹ்மதுக்கும் இமாம் அபு ஹனீஃபாக்கும், முதல் வந்த இமாமான இமாம் அபு ஹனீஃபாக்கும் இறுதியில் வந்த இமாமான இமாம் அஹ்மதுக்கும் எதில் மாற்று கருத்து இல்லை என்றால் கொள்கையில் இல்லை. உதாரணத்துக்கு அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டான் என்பது அவர்களுடைய கொள்கை. இன்னைக்கு இமாம் ஷாஃபியை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இதை சொல்வதற்கே பயமா இருக்கு. அல்லாஹ் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கின்றான் என்று சொல்றார். சரியான கொள்கையா? இல்ல. வத்தகுல்லாஹு மன் இஸ்ததஅதும், முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள். ஒரு காலம் இப்படி சொல்கிறார்கள். இமாம்கள் இதை சொல்லவில்லை. இமாம் ஷாஃபி இப்படி சொல்லல, இமாம் மாலிக் சொல்றாங்க. ஒரு முறை இமாம் மாலிக் கேட்கப்படுது, அது இஸ்தவா பற்றி விளக்குங்கள் என்று. இஸ்தவான்னா என்ன? அல்லாஹ் உயர்ந்து விட்டான்னு சொல்றீங்களா, அப்படின்னா என்னதுன்னு கேட்கிறாங்க. அல் இஸ்தவாஉ மஅலூமுன் வ கைஃப மஜ்ஹூலுன் வ ஈமானு பிஹி வாஜிபுன் வ ஸுஆலு அன்ஹு பித்அத்துன் என்று இமாம் மாலிக் அடித்து சொன்னார்கள். இதுதான் அகீதாவுடைய அடிப்படை. இஸ்தவாவை பற்றி கேள்வி கேட்பதே பித்அத் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு மேல் உயர்ந்து விட்டார் என்பது குர்ஆனிலும் சுன்னாவிலும் நிரூபணமானது, தெளிவானது. இதுல என்ன நம்பிக்கைக்கு என்ன பிரச்சனை? இதை அப்படியே நம்ப வேண்டும். அதை பற்றி கேள்வி கேட்பது பித்ஆ என்று சொன்னார்கள். வஸுஆலு அன்ஹு பித்அத், கேட்கக்கூடாது. கைஃப என்ற வார்த்தை வரக்கூடாது. அல்லாஹ் இப்படி அப்படி வரக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதுதான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயர் எப்படி இருக்குது அதுதான் அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ் வஜ்ஹ் என்று சொன்னால் அல்லாஹ் வஜ்ஹ் தான். அல்லாஹ்வுடைய முகம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய முகம் தான். அன்பானவர்களே, கொள்கை ரீதியாக நமக்குள்ள எந்த பிரிவும் வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையை இந்த சமூகம் பெற்றுவிட்டது என்றால் அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ என்று சொல்றார். அதற்கு நாம் உழைக்க வேண்டுமே தவிர, கொள்கையை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுங்க, அரசியல பேசுங்க, மற்ற எல்லாத்தையும் பேசுங்க, கொள்கையை பேசுகிறார்கள். கொள்கையை கொண்டு பிரித்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படவானாம் அவங்க சொல்றவங்க. கொள்கையை பேசி மக்களை பிரிக்காதீங்க, அக்கீதாவை பேசி மக்களை பிரிக்க. எத்தனை காலம் தான் அக்கீதாவை பேசிட்டு இருப்பீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி மூச்சு வரைக்கும் அக்கீதாவை பேசினாங்க. நாங்களும் இறுதி மூச்சு வரைக்கும் அக்கீதாவை பேசுவோம், கொள்கையை பேசுவோம். கொள்கைக்கான ஒற்றுமை தான், கொள்கை சகோதரத்துவம் தான் உண்மையான சகோதரத்துவம். பேரளவு உங்க சகோதரன் சொல்றது என்னுடைய உள்ளம் வெறுக்கும், என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா? இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை நான் எப்படி விரும்ப முடியும்? அதனால அவர்கிட்ட நான் தாவா செய்யறேன். இஸ்லாத்துக்கு உள்ள அவரை நான் அழைக்கின்றேன். நீங்க இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வாங்க, நீங்க தவறான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறீங்கன்னு அழகாக சொல்கின்றேன். ஃபிரௌனிடம் கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கவுலன் லய்யினா, அழகாக பேசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். நாம் அழகாக பேசினோம் என்றால் மாற்றங்கள் ஏற்படும். வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, இந்த இஸ்லாமிய உம்மத்தை கொள்கை ரீதியான ஒற்றுமைக்காக நாம் பாடுபட்டோம் என்றால் நாம் வாழும் காலம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நாம் மரணிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம்
மாற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தில் ஏற்படுத்துவார். தொடர்ந்தும் ஏகத்துவ பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான சகோதரத்துவ உடன்படிக்கை. நாம் இந்த சகோதரத்துவ உடன்படிக்கையை ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. ஏகத்துவத்தை எடுத்து வைப்பதில் சகோதரர்களாக நாம் இருக்க வேண்டும். ஷிர்கிலிருந்து மக்களை பாதுகாப்பதில் சகோதரர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்குள்ள நாம நல்ல விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல சகோதரர்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ் ஸலாத்.